அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாய் 18 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 50 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 25 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 78 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவை பொறுத்தவரையில் 10,000 ரூபாய்க்கு 283 ரூபாயும் 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 278 ரூபாயும் வழங்குறாங்க. இலங்கையை பொறுத்தவரையில் 50,000 ரூபாய்க்கு 974 ரூபாய் 60%, 20,000 ரூபாய்க்கு 993 ரூபாயும், 10,000 ரூபாய்க்கு 1,041 ரூபாயும் வழங்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது வெறும் 10 தினாருக்கு ஒரு 11 தினார் கொண்டு போனீங்கன்னா இலங்கைக்கு 10,000 ரூபாய் உங்களால் அனுப்ப முடியும். யாராவது சும்மா அவசரத்துக்கு ஒரு 10 தினார் யாருக்காவது 10-11 தினார் போடலாம், ஒரு 10,000 ரூபா போட்டால் போதும் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறீங்கன்னா அமான் எக்ஸ்சேஞ்சை ட்ரை பண்ணுங்கள். 1,041 ரூபாய் கொடுக்குறாங்க. இது 10,000 ரூபாய்க்கு மட்டும்தான். 20,000 ரூபாய்க்கு 993 ரூபாயும் வழங்குறாங்க. ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக சஜில் எக்ஸ்சேஞ்ச். சஜில் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 279 ரூபாய் 40% வழங்கியிருக்கிறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் இலங்கைக்கு 988 ரூபாய் 61% வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 977 ரூபாய் 15% வழங்குறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 969 ரூபாய் 44% வழங்குறாங்க 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. 1,00,000க்கும் அதிகமான பணத்தை நீங்கள் அனுப்பும்போது ரேட்டு இதை விட இன்னும் கம்மியாகும். மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள சஜில் எக்ஸ்சேஞ்சுக்கு அழைப்பு விடுங்க. 97 23 54 61 என்ற இலக்கமூடாக. அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச். கேபிஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 277 ரூபாய் 40% வழங்கியிருக்கிறாங்க. இலங்கைக்கு 966 ரூபாய் 15% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் யுஏஇ எக்ஸ்சேஞ்ச். யுஏஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் தொடர்ந்துமே தெரிய தரது ஒன்று தான். மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட நீங்கள் 100 தினாருக்கு அதிகமாக பணம் அனுப்புகிறதா இருந்தால் யுஏஇ எக்ஸ்சேஞ்சையும் செக் பண்ணுங்கள். மற்ற எக்ஸ்சேஞ்சுகளோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்க மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 5 ரூபாய் அதிகமாக கொடுக்குறாங்க 100 தினாருக்கு மேற்பட்ட பணம் அனுப்பும்போது. ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, மக்கள் வங்கிக்கு, அதாவது இலங்கையில் மக்கள் வங்கிக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. மக்கள் வங்கியை தவிர்த்த ஏனைய அனைத்து வங்கிகளுக்கும் இந்த சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், மற்ற எக்ஸ்சேஞ்சுகளோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா அந்த நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு, அதே போல் அவங்க சொன்ன அதே ரேட் விழுந்திருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் பற்றுச்சீட்டில் செக் பண்ணி பாருங்கள். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன். இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் எஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதே போல் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத்தில் சில எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா ரேட் பெஸ்ட்டான ரேட் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அது லிமிட்டான ரேட் தான். நீங்கள் பொதுவாகவே இப்போ நான் அம்மான் எக்ஸ்சேஞ்சில் குறிப்பிட்ட மாதிரி 1041 ரூபா கொடுக்குறாங்க. வெறும் 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு மட்டும்தான்.
அதனால் நீங்கள் முதலாவது எவ்வளோ பணம் அனுப்ப போகிறீங்க, அந்த பணத்துக்கு என்ன மாதிரியான ரேட் கிடைக்கும் அப்படின்றத முதல்ல எக்ஸ்சேஞ்சில் விவரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா பணம் அனுப்புங்க. ஏன்னா சில எக்ஸ்சேஞ்சுகள் அதை விட அதிகமாக கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலாவது ரேட் என்னன்றதை செக் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்து போட்டு கொடுங்க. ஓட்டுநர்களே, குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 899 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 216 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 330 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 532 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாகவே அதிகரித்து வருது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் கம்மியாகுதா அப்படின்னு. பாஸ்போர்ட் இல்லாவிட்டால் இனிமேல் கல்ஃப் நாட்டவர்களுக்கு எங்கும் பயணிக்க முடியாது. குவைத்திகளுக்கும் அதிரடி சட்டம். அதே போல் டிசம்பர் 31 முடிவடைந்த பிறகு திடீரென புதிய சட்டம், பயணம் தடை. பயோமெட்ரிக் ஃபிங்கர் எடுக்காத யாராலையும் இனிமேல் நாட்டுக்கு போக முடியாது. அதே மாதிரி இன்னும் சில பெரிய பிரச்சனைகள் இருக்குது, அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி ரெசிடென்சி வயலேஷன்ஸ் இதுக்கு பிறகு பண்ணிடாதீங்க. 4 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், பல காயங்கள். டெமஸ்கஸ் ஸ்ட்ரீட். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், வானிலை ஆய்வாளர்கள் நேற்றைய தினம் பெய்த மழையின் பிறகு அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க குளிருடைய தாக்கம். அதே போல் இன்றிலிருந்து காற்று மறுபடியும் ஆரம்பமாகும். இந்த காற்று பார்த்திங்கன்னா மிதமான தூசியையும் வெளிப்படுத்தக்கூடிய காற்றாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதால் தயவு செய்து இனி வரும் நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. أجواء لندنية في الكويت مساء اليوم الأربعاء 8 يناير، ورياح خفيفة متقلبة وضباب وغيوم تغطي على الشمس ورشات أمطار خفيفة. أجواء حلوة نشهدها اليوم، متوقع أن تستمر معانا فرص الأمطار الخفيفة حتى مساء اليوم الأربعاء، وبعدها راح تضعف هذه الأمطار مع تراجع هذا المنخفض الجوي وتحل محله رياح شمالية غربية باردة جدا. متوقع أن تنخفض درجات الحرارة بشكل ملحوظ ابتداء إن شاء الله من فجر الخميس. راح نشهد أجواء باردة جدا خلال الأيام القادمة، والله أعلم. பாலைவன பகுதிகள், அதாவது பாலைவனம் பர்ரில் பார்த்தீங்கன்னா கூடாரம் கேமா போட்டு நிறைய பேர் தங்கியிருப்பீங்க. கேமா போட்டு இருக்கிறவங்க காற்று அடிக்கும் போது முடிந்த வரைக்கும் கூடாரங்களை விட்டு வெளியாகிறது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். கூடாரத்திலிருந்து வெளியாகி இருங்க. அதே மாதிரி அடிக்கடி நீங்கள் அந்த கிளாம்ப் பண்ணி வச்சுருப்பீங்க, நிலத்தில் அடித்து அதை கயிறு போட்டு கட்டி வச்சுருப்பீங்க, அதை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா இந்த மாதிரி தான் உருட்டி பெரட்டி கொண்டு போயிடும் காற்று. அதே மாதிரி நேற்றைய தினம் சபஹல் அஹ்மத் சிட்டி, சபஹல் அஹ்மத் பகுதிகளில் மழையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பாருங்கள். வெயில் காலத்துக்கு மட்டும் திட்டமிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினா இந்த மாதிரி தான் நிலைமை இருக்கும். அதே மாதிரி ஓட்டுநர்களுக்கான முக்கியமான தகவல் வீடியோட கடைசிலையும் இருக்குது. குவைத்திகளுக்கு மிக முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவில் ஐடியுடன் குவைத்தை விட்டு வெளியேறுவது மற்றும் திரும்புவது தொடர்பான 2024 அமைச்சர் தீர்மானம் எண் 2646 படி சக குடிமக்கள் ஆண் மற்றும் பெண்களுக்கு இது தடை செய்யப்பட்டுள்ளது. குவைத் மாநிலங்களுக்கு இடையே நகரும் ஆவணங்கள் சிவில் ஐடி கார்டை பயன்படுத்துதல் மற்றும் அரபு வளைகுடா நாடுகளில்
பின்வரும் சந்தர்ப்பங்களில் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் இல்லாதது, மாற்றீடு கிடைக்கும் வரை பாஸ்போர்ட் இழப்பு, பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்ட பிறகு அதை திரும்ப பெறுவதற்கான முடிவு வெளியிடப்பட்டது. மேலும் தடை பொருந்தும் 2 வாரங்களுக்கு மிகாமல் இருந்தால் திரும்ப பெறுவதற்கான முடிவை வெளியிடும் காலப்பகுதியில் இதுவே ஆகும். அதாவது பாஸ்போர்ட் இல்லாமல் இனிமேல் இவங்களால் எந்த நாட்டுக்கும் பயணிக்க முடியாது. சிவில் ஐடியை மட்டுமே காட்டி பாஸ்போர்ட் கட்டாயம் வேண்டும். பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் யாரெல்லாம் எடுக்கலையோ இனிமேல் உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. ட்ராவல் பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் போயிட்டு செக் பண்ணும்போது உங்களுடைய பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் என்டர் ஆகி இல்லைன்னா உங்களை மறுபடியும் திருப்பி அனுப்பிடுவாங்க. பயோமெட்ரிக் வச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் போக முடியும்னு பலரும் இப்போது அசௌகரியத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் டிக்கெட்டை போட்டுட்டு போனவங்களை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தராக எனக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் மெசேஜ் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. போனதுக்கு எங்களை உள்ள விடலை, அனுப்ப முடியாது, பயோமெட்ரிக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இப்போ இந்த அப்பாயின்மெண்ட் இல்லாமையும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சிலருக்கு வந்து சில இடங்களில் ஜஹராவை பொறுத்த வரையில் நான் நேற்று கூட வாய்ஸ் போட்டிருப்பேன். ஜஹராவை பொறுத்த வரையில் அக்காமா இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான அப்ளிகேஷனில், அதாவது செஹல் அப்ளிகேஷனில் அப்பாயின்மெண்ட் போட்டவங்களுக்குன்ற ஒரு லைனும் இல்லை, அப்பாயின்மெண்ட் இல்லாதவங்க ஜஹரா கவர்னரேட்டுக்கு உரியவங்கன்னா அவங்களுக்கும் ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாமையும் சான்ஸ் வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் வேறு ஏரியாக்கள்லேருந்து போகிறவங்களுக்கு, ஃபர்வானியா, முபாரக்கல் கபீர், அகமதி போன்ற ஏரியாவிலேருந்து போகிறாங்கன்னா அவங்கள வந்து உங்களோட சொந்த ஏரியாவுக்கு போங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஆனால் முபாரக்கல் கபீரை பொறுத்த வரையில் பயோமெட்ரிக் எடுக்கணும்னா நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. உமல் ஹைமான் பகுதிகளில் இந்த சான்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட முடியலை, எங்கள்கிட்ட செயல் வேலை செய்தில்லை அப்படின்னு சொல்லும்போது சில அதிகாரிகள் மனசாட்சியோட உள்ள அனுப்பியிருக்காங்க. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் சிலர் வந்து இல்லை அப்பாயின்மெண்ட் போட்டே வாங்கன்னு திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக இனி வரும் நாட்களில் நீங்கள் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கலைன்னா உங்களால் போக முடியாது. அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விடயம் என்னென்னா, இப்போ சில பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஏர்போர்ட்டில் நாம் வரும்போது வச்சுட்டு தானே வந்தோம், நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்கிட்ட நாங்கள் ஏர்போர்ட்டில் நீங்கள் சொன்ன மாதிரியே கண், 4 விரல், கை கட்டை விரல் இதெல்லாம் வச்சுட்டு வந்தோம், அப்போ எங்களுக்கு தேவைப்படாது தானே அப்படின்னு சொல்ல நானும் முதல் ஓகே ஆமாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா சிலர் வந்து பத்தாக்க மதனியா இல்லை நாங்கள் போனோம் எங்களுக்கு வெய்ப்படலை திருப்பியும் வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் திருப்பி அவங்களுடைய சிலர் வந்து சொல்லும்போது பாஸ்போர்ட் அவங்களுடைய பத்தாக்கா நம்பரை கொடுங்க செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பயோமெட்ரிக், அவங்க ஏர்போர்ட்டில் வந்து இந்த மாதிரியெல்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய பயோமெட்ரிக் என்ட்ரு ஆகி இல்லை. மறுபடியும் பயோமெட்ரிக் எடுத்தே ஆகணும். அதனால் ஏர்போர்ட்லேயே நீங்கள் இந்த மாதிரி பயோமெட்ரிக் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் சில நேரங்களில் சிஸ்டமில் அப்டேட் ஆகி இருக்காது. அப்படி அப்டேட் ஆகாத பட்சத்தில் மறுபடியும் நீங்கள் பயோமெட்ரிக் செஞ்சே ஆகணும். இனிமேல் பயோமெட்ரிக் செஹல் அப்ளிகேஷனில் பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட் போட்டு பயோமெட்ரிக் எடுத்துகிட்டு போனால் மட்டுமே தான் உங்களால் இனி வரும் நாட்களில் நாட்டுக்கு போக முடியும். அதே மாதிரி சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலருடைய பிரச்சனைகள், ஏதாவது பழைய கேஸ்கள், இதில் முக்கியமாக இன்னொரு விடயத்தை நல்லா குறிப்பிடுறோம் கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பழைய கஃபீல்டு இருக்கும்போதோ இல்லை ஒரு 2-3-4 வருடத்துக்கு முன்னாடியோ உங்களை சிவில் ஐடி கார்டை வச்சு உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது நீங்களோ ஏதாவது கட்டுறதுக்கு மாதிரி ஃபோனோ இல்லை வேறு ஏதாவது பொருட்களோ வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய அந்த கம்யூனிகேட் இல்லாமல் போயிருக்கும். அப்போ இன்கேஸ் நீங்கள் அந்த டைமில் சாப்பர் போயிருப்பீங்க, அந்த காசை வந்து கட்டியிருக்க மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் அவசரமாக சாப்பிட போனது திருப்பி வரவே முடியலை, இந்த மாதிரி பிரச்சனைகளில் நீங்கள் ஒரு வேளை இந்த நாட்டை விட்டு வெளியேறி இருந்தீங்க, மறுபடியும் புதிய விசாவில் இப்போ ரீசெண்டாக தான் குவைத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், அல்லது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் குவைத்துக்கு வந்தீங்க, இப்போ இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னா மத்தார் கதீம், அதாவது பழைய ஏர்போர்ட் ஜசீரா ஏர்போர்ட்டுக்கு அடுத்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா தவ்வார்லேயே ரவுண்ட் அபவுட்லேயே இருக்குது இமிக்ரேஷன் ட்ராவல் செக்கிங் டிபார்ட்மெண்ட். அங்கே போய் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபைன் இருக்குதா அல்லது உங்களுக்கு ஏதாவது பணம் கட்டுறதுக்கு இருக்குதா, ட்ராவல் பேண்ட் இருக்குதா அப்படின்றத தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த தகவலின் அடிப்படையில் நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனைக்கும் முகம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 7 வருடத்துக்கு முன்னாடி நான் இப்படி கட்டுறதுக்காக காசு கட்டி எடுக்கிற மாதிரி ஒரு பொருள் எடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்கள காணும், அவங்க கால் பண்ணினா காண்டாக்டும் இல்லை, எனக்கு ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன், நான் நாட்டுக்கு போயிட்டேன், மறுபடியும்
இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருப்பி வந்தேன். வந்துட்டு இப்போ திருப்பி ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கட்டுறதுக்கான பாக்கி இருக்குது. அதுவும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 100 தினார் அந்த டைமில் 100 தினார் 150 தினார் இருந்தது. இப்போ 500 தினார் 1000 தினார் வரைக்கும் அதிகரிச்சிருக்குது. வட்டி குட்டி போட்டு கடைசியில் அது புள்ள குட்டிகளாக பெற்று வச்ச மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது. அதனால் தயவு செய்து அந்த மாதிரி பணம் கட்ட இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் போகிறதுக்கு முன்னாடி. கடைசியில் டிக்கெட்டும் கேன்சல் ஆகிரும், உங்களாலையும் போக முடியாது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமா, வருடத்துக்கு வருடம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமா. நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 100 தினார் கட்ட இருந்தது, இப்போ உங்களுக்கு 1000 தினாராக மாறி இருக்கலாம். அதனால் தயவு செய்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நேற்றைய தினம் ஒரு சகோதரியை தெரிவிச்சிருந்தாங்க, கடைசியில் 150 தினார் கட்ட இருந்தது, அங்கே போய் பார்த்தா 850 தினாராக அதிகரிச்சிருக்குதாம். அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ட்ராவல் பேண்ட் இருக்குது, நீங்கள் இந்த மஹ்கமாவுக்கு வந்து மாதம் 100 தினாரோ 50 தினாரோ கட்டி அதை கழிச்சுக்கோங்க, அப்புறம் தான் உங்களால் போக முடியும்னு. எல்லாமே போச்சு. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. பயோமெட்ரிக்கையும் மறக்காமல் எடுத்துக்கோங்க. ரெசிடென்சி வயலேஷன்ஸ், இதுக்கு பிறகு தயவு செய்து என்ன பிரச்சனை இருந்தாலும் லீகலாக ஹேண்டில் பண்ணுங்கள். வீட்டை விட்டு தப்பி ஓடுறதோ, அதே மாதிரி உங்களுடைய கஃபீல்கள் வெளியில் அக்காம அடிக்கிறவங்களுக்கு தான் இது பிரச்சனை. நல்லா கேட்டுக்கோங்க. கஃபீல் வந்து கேன்சல் அடித்து உங்களை நீங்கள் இன்ஹாஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா 1200 தினார்லேருந்து 600 தினார் வரைக்கும் கட்ட வரலாம். இதோ தகவல். قانون الإقامة الجديد في حالة مخالفته قد تصل الغرامات إلى 2000 دينار في حال عدم الإخطار عن مولود، وأيضا في حال مخالفة الزيارات. أما بالنسبة لسمات دخول الإقامة والإقامات في جميع أنواعها قد تصل إلى 1200 دينار. أما بالنسبة للأعمال المنزلية قد تصل إلى 600 دينار. احرص على التزام القانون وتجنب مخالفته. Be aware. Violations of residency law. The fines of overstaying the duration of all types of visas may reach 2000 dinar, and expiration of the foreigner's residency or refusal to renew it and failure to leave the country. The fines may reach 1200 dinar. Make sure to comply with the law and avoid any violations. Conformément à l'article 13, paragraphe 5 de la nouvelle loi sur le séjour, tout étranger dont le permis de séjour expire, qui refuse de le renouveler ou qui ne quitte pas le pays, sera soumis à une amende. L'amende est établie à 2 dinars par jour de retard au cours du premier mois, puis s'élèvera à 4 dinars par jour pour chaque jour de retard supplémentaire. Attention, le montant maximum de l'amende peut atteindre 1200 dinars. Respectez la loi et évitez les infractions. அதே மாதிரி நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு, அதாவது ரெசிடென்சி வயலேஷன்ஸ் டோட்டலாகவே இப்போ காதிம் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு 600 தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் மக்காமல் இல்லாமல் இருந்திருந்தாலும் 600 தினார் கட்டியே ஆகணும். இது எப்போ, கடந்த 5ஆம் தேதியிலேருந்து புதிதாக கொண்டு வந்த காணோன். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே அக்காமல் அடிக்காமல் இருந்தீங்கன்னா 60 தினார், ஒரு நாளைக்கு 2 தினார் மேனிக்கு. 2வது மாதம் அக்காமல் அடிக்காமல் இருந்தீங்கன்னா 4 தினார் மேனிக்கு 120 தினார் கட்டணும். அது இந்த மாத காலத்துக்குள்ளே. சாதாரணமாக இப்போ 6 மாதம்னு வைங்களேன், 6 மாதம்னும் போது சில நேரங்களில் 600 தினாரை கட்ட சொன்னாலும் சொல்லிடுவாங்க. இல்லை இது ஒரு 5 மாதம் 4 மாதம் இப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதத்துக்கு தான் 60 தினார். மற்ற அனைத்து 3 மாதங்களுக்கும் 120 தினார் மேனிக்கு நீங்கள் கட்டியே ஆகணும். அப்போ சாதாரணமாக 4 மாதம் இருந்தீங்கன்னா 360 தினார், அதில் இந்த பக்கம் 60 தினார், 420 தினார் கட்டினால் மட்டும்தான் உங்களால் அக்காம அடிக்க முடியும், இல்லாட்டி ட்ராவல் பண்ண முடியும். ஒட்டு மொத்தமாக அப்பு வச்சுட்டாங்க. தயவு செய்து இனிமேலாவது சிந்திச்சு செயல்படுங்க. இல்லைன்னா மாசலாமா தான், போய் தான் ஆகணும். ஃபைனை கட்டாமல் போகவே முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக டெமஸ்கஸ் ஸ்ட்ரீட்டில் நேற்றைய தினம் வாகன விபத்து. இந்த 4 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி இருக்குது. இதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்து அதிதீவிர சிகிச்சைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். குறிப்பாக டெமஸ்கஸ் ஸ்ட்ரீட் என்றாலே சேட்டை பிடிச்ச பசங்க தான் அதிகமாக தெரிவாங்க அந்த ரோட்டில். ரொம்ப கவனமாக இருங்க. டெமஸ்கஸ் ஸ்ட்ரீட்டுனா குர்துபா சுர்ரா, அதுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய 45வது ரிங் ரோடு. அதே போல் இதோ இந்த நம்பரை முதலாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, 98 80 87 67. அதே மாதிரி இன்னொரு வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது, 66 66 54 88. ஓட்டுநர்கள் இந்த இலக்கத்தை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சபஹால் அஹமட் பகுதிகளில் எல்லாம்
வெள்ளம் பிடிச்சதால் பல இடங்களில் வாகனங்கள் புதைந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த பகுதிகளுக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி குவைத்துடைய ரெஸ்கியூ டீம் அவங்களே கால் பண்ணிங்கன்னா வாகனம் புதைந்தாலும் இலவசமாகவே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க வெளியாக்கி. مساكم الله بالخير، مساكم الله بالخير، يسعد الله مساكم. طبعا عندنا باكر طايح بصبخة، عندنا شروكي، طبعا مثل ما انتم شايفين هذا الباكر. يقول على سلامتكم وعافيتكم. جبل خفيف، خليك معاي بس خلي يحط قروش وانا اعطيك الخطة. இந்த மாதிரி எந்த இடத்துல வாகனம் புதைந்து நின்றாலும் உடனடியாக கால் பண்ணுங்கள் குவைத்துடைய ரெஸ்கியூ டீமுக்கு. ரெஸ்கியூ டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. முன்னாடி குறிப்பிட்ட 2 நம்பரையும் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது ஓட்டுநராக இருந்தாலும் சரி, பணிப்பெண்களாக இருந்தாலும் சரி, சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நேரத்தில் நம்ம வீடியோ பார்க்காத ஓட்டுநர்கள் நிறைய வேறு நாட்டவர்கள் கூட இருக்கலாம் இல்லையா, அவங்களுக்கும் அந்த நேரத்தில் உதவியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பர் ஷாலே அதே மாதிரி அப்தலி வஃப்ரா பகுதிகள், சபால் அஹமட் பகுதிகளுக்கு பயணிக்கக்கூடியவங்க இருப்பீங்க. அதனால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அவசரத்துக்கு தேவைப்படும் போது யூஸ் ஆகும். அதே மாதிரி தயவு செய்து இனி வரும் நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய பேர் வந்து இப்போ போக முடியாமல் தவிக்கிறாங்க. பழைய கடன்கள் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வட்டி மேலே குட்டி போட்டு வச்சுருக்குது. நம்மளும் அரபு நாட்டில் வட்டியே இல்லைன்னு பார்த்தா அந்த சில கம்பெனிகள் அதுக்கு ஏதாவது ஒரு வேறு பேர் வச்சு இன்னும் இந்த மாதிரியான சேட்டைகள் பண்ண தான் செய்கிறாங்க. அதை லீகலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் யாராலையும் முடியாது. ஏன்னா அது ஏதாவது ஒரு வேறொரு கான்ட்ராக்ட், வேறொரு ஒப்பந்தம் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நம்மளுடைய தகவல்களை தொடர்ந்தும் பார்க்குற அனைவருக்குமே ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.